வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 2026ஆம் வருஷத்திய பலன்கள். எப்போவுமே நான் சொல்கிறதுல எப்படி ஒவ்வொரு வருஷம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை உள்ள பலன், அப்புறம் ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை உள்ள பலன், அப்புறம் ஜூலை மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் முடிய வரக்கூடிய பலன், அப்புறம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் 4 பகுதிகள் ஒவ்வொரு, அதாவது ஃபஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்டு, ஃபோர்த், அப்படி உங்களுக்கு அப்போ தான் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதுக்கு தான் மெயினாக செய்கிறேன். இந்த வாட்டி அந்த கிளாரிட்டியை இன்னும் பெட்டர் பண்ணணும்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னா, உங்களுடைய நிதி நிலைமை, அப்புறம் உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு இப்படி பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் சொல்கிறேன். கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு இப்போ முதல் பகுதி ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கும்? 7.5 சனி, சில பிரச்சனைகள் தான். ஏன்னா அது வேலையை செய்யணும் இல்லையா? அப்போ 2ஆம் வீட்டில் பாதசனின்னு பேர். அந்த பாதசனி பெரிய அளவுக்கு பாதிப்பை உண்டு பண்ண மாட்டார். இருந்தால் கூட சில நேரங்களில் இந்த முதுகு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அதுபோக இந்த வயதானவர்களுக்கு இருக்கவே இருக்கு இந்த ஜாயிண்ட் பெயின்ஸு, அதுவும் எஸ்பெஷலி அந்த லெக்ஸ், இந்த லிம்ஸ், அது இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். மற்றபடி குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது எதுன்னா, ஏற்கனவே உங்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால், அந்த குருவானவர் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலத்தில் ஹிருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த குருனாலே அவர் கொலஸ்ட்ரால் ஃபேக்டர். அப்போது முக்கியமாக என்ன பிரச்சனையை எதிர்பார்க்கலாம்? கொலஸ்ட்ரால்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்பார்க்கலாம். அப்போ என்ன, இருதயத்தில் அடைப்பு, கவனமாக கையாளுங்க. ஒரு நார்மல் செக்கப் போங்க. இப்போ நிறைய ப்ரிவென்ஷன் இருக்குது. அதை இக்னோர் பண்ணாமல் செய்கிறது நல்லது, வேறு ஒன்றும் இல்லை. உங்களுடைய ஃபினான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, 2க்கும் 11க்கும் உடைய குரு அவ்வளவு சாதகமாக இல்லை. அவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ ஏதோ ஒரு கடன் இருக்கும். இந்த கடனுக்கு நான் வாங்குகிற காசை கட்டிகிட்ருக்கேன். சில நேரங்களில் ஹெல்த்து சம்மந்தமாக இந்த செலவு ஏற்படுறது. சில நேரங்களில் ஃபேமிலி மெம்பர்ஸ், மேபி குழந்தைங்க படிப்பாக இருக்கலாம், மனைவியோட உடல்நிலை சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை பெற்றோர்களுடைய உடல்நிலை சம்மந்தமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம். மொத்தத்தில் என்னுடைய வருமானத்திற்கு நிறையா செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. சரி, அப்போ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு நிறையா கடன் வாங்கணுமா? கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. பெரும்பாலும் வரவுக்கு செலவு சரியாக போகும். கடன் வாங்குவது எதனால் ஏற்படுகிறது? நம்முடைய தேவைகள் சற்று கூட்டிக் கொள்வதனால் வரக்கூடிய விஷயம். அப்போ பிளானிங் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல். கெரியரை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனைன்னு எதுவும் வராது. இருக்கிற வேலை சுமூகமாக போயிட்டுருக்கோம். அதில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் இருக்கிற வேலையை நீங்களாக கெடுத்துக்கிட்டு, நான் புது வேலைக்கு போகிறேன், இந்த வேலையை விட்டேன், இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒரு அட்வென்ச்சரஸாக ஏதாவது செய்கிற பட்சத்தில் நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுடாங்கிற மாதிரி உங்கள் கால்குலேஷன் சரியாக நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இருக்கிறத அப்படியே தள்ளின்னு போயிருந்தால் புது பிரச்சனைகள் எதுவும் கிளம்பாமல் நிம்மதியாக இருப்பீங்க. குடும்பத்தை பொறுத்த வரையில் எப்படி இருக்கும்னா, திடீர்னு நல்ல நண்பர்களையெல்லாம் பார்ப்பீங்க. இந்த புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சிறப்பாக அமைகிறது. மிக சந்தோஷமான சூழல்களெல்லாம் உங்களுக்கு அமையிறது. உங்களுக்கு மனசில் சில பாரங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் மறக்கக்கூடிய வகையில் ஒரு சந்தோஷ நிகழ்வுகள். நமக்கு சில வருத்தம்லாம் இருக்கும். திடீர்னு நல்ல ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க, எல்லாத்தையும் மறந்து சிரிப்பீங்க, நல்லா ஜாலியாக பேசிகிட்ருப்பீங்க.
அந்த பாரம் அந்த இடத்துல நேரத்தில் தள்ளி வச்சாச்சு அந்த பாரத்தை. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கும். அது போன்ற ஒரு நிகழ்வைத்தான் இது சொல்கிறது. அப்போது இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அப்படின்னா அதில் டிலேஸ் இருக்கும், டக்குன்னு முடிவாகாது. அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். அதில் பாதிப்புன்னு பெருசாக நான் எதுவும் பார்க்கல. ஆனால் தற்சமயம் கொஞ்சம் டிலேஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெரிய பிரச்சனைன்னு எதுவும் நான் பார்க்கல. ஆனால் ரொம்ப மோசமான தசாபுக்தி காலம் இருந்தால் ஒரு வேளை தொல்லைகள் அதிகமாக இருக்கலாம். இல்லைன்னா பெரிய பிரச்சனைகள்னு ஒன்றும் இல்லை. இருக்கிற விஷயங்கள் இருக்கிறபடி போயிட்டுருக்கோம். கொஞ்சம் கூடுதல் செலவு, சில நேரங்களில் அலைச்சல், இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இரண்டாம் பகுதி ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை இருக்கக்கூடிய இந்த காலம் கொஞ்சம் வித்தியாசமான காலம். என்ன காரணம்? இரண்டாம் வீட்டில் சனி, செவ்வாய், அப்புறம் புதன், சுக்கிரன் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. சூரியன் எல்லாரும் ஒன்று கூடுகிறார்கள். இது எப்படி இருக்குது? தேவையில்லாத வாக்குவாதங்கள் சில நேரங்களில் நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் போய் தலையை நுழைக்கிறது, இதெல்லாம் சொல்லுவோம். அதே போல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எக்ஸ்ட்ரா கேர் ரொம்ப அவசியம். இந்த நேரத்தில் அந்த காலத்திலலாம் பிக் பாக்கெட் ஜாக்கெட் தான்பாங்க. இப்போல்லாம் பிக் பாக்கெட் இல்லை. ஏதோ ஒரு லிங்கை, தெரியாத லிங்கை தட்டினீங்களாலே காலி. அப்புறம் அங்கேருந்து ஒருத்தன் உங்கள் இதில் ஒரு 2000 ரூபா போட்டேன், 3000 ரூபா போட்டேன் சார், உங்களை கண்டா எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது சார், அதனால் போட்டோம், உங்களுக்கு லக்கி டிப்பம்மா. இதெல்லாம் புதுசாக வருது. அதை போய் தட்டினான்னா எல்லாம் மொத்த காசையும் அவன் எடுத்துன்னு போயிடுறான். அப்படின்லாம் வருது. ஸோ இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். விவரம் தெரியாமல் எதுலையாவது காலை விட்டு, அதுலேயும் இந்த குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்டுங்கும்போது சில நான் ரெகக்னைஸ்டு ஷேர் புரோக்கர்ஸ் எல்லாம் நம்பி செஞ்சு அவன் காணாமல் போயிட்டானேன்னு வருத்தப்படுறது. அப்புறம் நம்ம ஊரில் எத்தனை வாட்டி போட்டாலும் அவங்களுக்கு அறிவு கிடையாது. சிட்டு கம்பெனின்னு போட்டு ஒரு 100 பேர் சிட்டு கம்பெனி வாசல் நிற்போம். இவ்வளோ கோடி ஆச்சுன்னு போட்டாங்க சார்மா. நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இதுதான் இந்த 2ஆம் பகுதியில் ரொம்ப ஒரு கிரைசஸ் ஓரியன்டாக இருக்கும். என்ன காரணம்னா, இந்த சனி செவ்வாயினுடைய சேர்க்கை கிட்டத்தட்ட ஏப்ரல் முழுவதும் மே 15 தேதி வரைக்கும் இருக்குது. இது ஒரு டெட்லி காம்பினேஷன். இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது பல விதத்தில் பாதிப்புகளை உண்டு பண்ணும். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். இது எப்படின்னா சொல்லுவாங்க, வேலில் போகிற ஓனானை எடுத்து வேட்டிக்குள்ளே ஒன்று குடையுதேன்னு ஏண்டா கத்துறேன்னு. அந்த மாதிரி சில நேரங்களில் ஆகுது. சில நேரங்களில் சும்மா போகிற ஆளை ரோட்டில் அதாவது சும்மா சுரண்டுற மாதிரி எவனோ ஒருத்தன் எனக்கு ஒன்றும் தெரியாது அன்றைக்கின்னு பார்த்து ஒரு வெறினை ஓடி கடிக்கிறது காலை. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரியெல்லாம் வரும்போது எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும். இந்த நேரத்தில் நம்ம போனால் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரலாம். சில பேர் மார்னிங் வாக் போவாங்க, அப்போ தான் நாயும் வாக் போகும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில இதெல்லாம் எதிர்பார்க்கணும், இப்படியெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்போ கவனமாக இரு. இது குறிப்பாக நான் சொல்லக்கூடிய காலம் இந்த ஒரு 1.5 மாதம், ஏப்ரல் மே 15 வரைக்கும் கவனமாக இருக்கணும். அசம்பாவிதம்னு எதுவும் சொல்ல முடியல. ஆனால் அதுக்குன்னு அசம்பாவிதம் கெடுபலன்கள் வராதுன்னு கேரண்டியும் பண்ண முடியல. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேட்டால் இருக்கவே இருக்காது சனி, 7.5 சனி அப்படி தாங்க நடக்கும். அதான், அதனால் கவனமாக இருக்க வேண்டிய பகுதி இந்த 2ஆம் பகுதி. இப்போ 3ஆம் பகுதிக்கு வருவோம். ஜூலை டு செப்டம்பர். இந்த காலகட்டம் பார்த்தோம்னா பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஃபைனான்ஷியல் பொசிஷன் பெட்டராகுது. வீட்டுக்கு தேவையான சில விஷயங்களெல்லாம் செய்கிறீங்க. புதுசாக சில விஷயங்கள்லாம் வாங்குறீங்க. அப்புறம் புதுசாக காரு இல்லை பைக்கு அவங்களுடைய ஒரு தேவையை பொறுத்து வாங்குறீங்க. ஆடை அணிகள் சேர்க்கை, வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்துறது, குழந்தைகளுக்கும் ஒரு உற்சாகமான சூழல்களை பற்றி பேசக்கூடிய ஒரு காலம். மொத்தத்தில் பார்த்தா இந்த 3ஆம் பகுதியில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சூழல்களை பற்றி பேசுறது. ஆனால் சந்தோஷம் அப்படின்னா அதை பணத்தோடு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா
அப்போ அதில் ஒன்றும் பெருசாக நான் சொல்ல முடியாது. ஆனால் பணம் தான் சந்தோஷம் அப்படின்றது சாதாரணமான ஒரு சைக்காலஜி, அதை நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவைக்கு ஏற்ற அளவு பணம் இருக்கும்போது எக்ஸஸாக பணம் வந்தாலும் வராட்டாலும் நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. தேவைக்கு குறைவாக பண வசதி இருந்தால் ஒருவேளை இந்த பணம் வந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பேனேன்னு நினைக்கலாம். ஸோ அதுதான் இதில் வரக்கூடிய ஃபேக்டாக இருக்குது. அதனால் பெரிய பாதிப்புன்னு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பீஸ்ஃபுல் டைம் அப்படி சொல்லலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் ஜூன் மாதத்துலேருந்து குருவானவர் என்ன செய்கிறார், 5ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டுக்குள்ளே போயிடுறார். அப்போ 6ஆம் வீட்டில் குரு இருக்கும்போது பெரிய அளவு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், சிறப்புகள் இதெல்லாம் சொல்ல முடியாது தான். கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். இதற்கு அடுத்த பகுதி, அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சில தொல்லைகள், சில பேர் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனைகள் பண்ணலாம், கவனமாக இருக்கணும். அதே போல் ஜாயிண்ட் பெயின்ஸ் அது இதெல்லாம் அதெல்லாம் 7.5 சனியோடைய பாதிப்பு இருக்கு இல்லையா, அதனால் அதெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைன்னு எதுவும் இல்லை, ஆனால் ஹார்ட் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் தான், அதை பார்த்துக்கணும். இந்த காலகட்டத்தில் அதிசாரத்தில் குரு என்ன பண்ணுறார், நவம்பர், டிசம்பரில் 7ஆம் வீட்டுக்கு போகும்போது ஹெல்த்து ரெக்கவரி பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியை பார்க்குறார். இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய சுபகாரியங்களும் நிகழ்வுக்கு இருக்குது. முதல்ல ஹெல்த்து நல்லா இருக்குது. ஃபைனான்ஸ் கண்டிப்பாக இந்த வருட கடைசியில் ஃபினான்ஸ் உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும். ஒன்று, நல்ல வேலை மாற்றங்கள் நிகழும். சில நேரங்களில் சொத்து சேர்க்கைகள் ஏற்படும். எதிர்பாராத ஒரு சர்ப்ரைசிங்காக சில நன்மைகள்லாம் வரத்துக்கான காலம். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிச்சயம் வரத்துக்கான ஒரு காலம். குழந்தைகளால் சந்தோஷம். உங்களுக்கு குழந்தை பிறப்பை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது நடக்கும். அதனால் நவம்பர், டிசம்பர் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு நல்ல மாற்றங்களை கொண்ட ஒரு காலமாக இருப்பதால் இந்த வருடம் முடிவு, அதாவது 2026ஆம் வருஷத்துடைய கடைசி பீரியட் சுபமாகவே இருக்கிறது, நன்றாகவே இருக்கிறது. அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கறது. லைஃப்பில் சில பிரச்சனைகளை பார்த்துட்டே வந்திருக்கோம். இப்போது ஃப்ளரிஷிங் எகெயின், அதனால் ஒரு சந்தோஷம், உற்சாகம் இதெல்லாம் தரக்கூடிய காலமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் நிறைய டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் எடுப்பீங்க. அது எதுக்குன்னா பர்சனல் ரீசனுக்கு போகிறது அதிகம். எல்லா குழந்தைகளும் ஒரு ரிசார்ட்டுக்கு போயிட்டு வரேன், ஒரு இந்த இடத்துக்கு போயிட்டு வரேன், அந்த மாதிரி வயநாடுகள் வந்து க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு நினைக்கலாம். இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், ஜீரண சக்தி நன்றாக இருக்கும், பசிக்கும், சாப்பிடுவீங்க, நல்ல உறக்கம் உண்டு. இது போல் நன்மைகளை நிறைத்து உங்களுடைய எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்ததோ அந்த வருத்தத்தை எல்லாம் சரி செஞ்சு நிறைத்து பள்ளத்தெல்லாம் நிறைக்கிற மாதிரி நன்மைகளை தரக்கூடிய கடைசி பகுதியாக இந்த வருடம் உங்களுக்கு இனிதே முடிவடையும். ஒரு திருப்தி, சந்தோஷம், இந்த உணர்வுகளோடு இந்த வருடத்தை நிறைவு செய்வீர்கள். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும், 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.